ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. ஸோ இந்த வீடியோ நான் காமிக்கணும்னு நினைக்கல. பட் இப்போ நான் காமிக்கிறது நிறைய ஒர்க்கிங் லேடிஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. ஓகே, அதுக்காகவே இந்த வீடியோ ஜஸ்ட் இப்போ எடுக்கிறேன், என்னன்னு காட்டுறேன். இப்போ நான் கொட்டுறது ரெட் ரைஸ். இது இப்போ நம்ம கம்பெனிக்கு நிறைய ரெசிபீஸ்க்கு வாங்குவோம் இல்லையா, அதிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் இன்றைக்கி மதியம் இந்த ரைஸ் தான், ரெட் ரைஸ் தான் வச்சு சாப்பிட்டேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ எப்பயுமே ஒயிட் ரைஸ் தானே சாப்பிட்றோம், ஏன் நம்ம இது சாப்பிடக்கூடாதுன்னு தோணுச்சு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது ரெட் ரைஸ். ஓகே, ஸோ இப்போ எப்பயுமே மசாலா விளம்பரத்துக்கு தான் நான் காட்டுவேன். பட் இன்றைக்கி பர்சனலாக நான் வீட்டில் எப்படி சில டைம் நான் இருப்பேன் அப்படிங்கிறதான் உங்கள்கிட்ட காட்டுவேன். பட் இருந்தால் கூட உங்களுக்கு நம்ம குக் வித் சங்கீதா மசாலா வேணும்னா வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இது இங்கே பாருங்கள், கொத்தமல்லி இலை, புதினா இலை, கருவேப்பிலை இலை. கருவேப்பிலை இன்னும் இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். நான் கருவேப்பிலை நிறைய யூஸ் பண்ணுவேன். இது பச்சை மிளகா. இது லெட்யூஸ் பழசுங்க, ஒரு 7-8 நாள் ஆயிடுச்சு. பாதி யூஸ் பண்ணனால இவ்வளோ பெருசு இருந்தது, இன்னும் பாதி இருக்குது. இன்றைக்கி நான் கருப்பு கவுனி தோசை போட்டு அது மேலே ஆம்லேட் போட்டு இந்த லெட்யூஸும் போட்டு எப்படியோ ஒன்று இதுன்னு பாதி காலி பண்ணிவிட்டு இன்னும் பாதி தான் இருக்குது. இது எதுக்காகனா, கிருஷ்ணாவுக்கு சாண்ட்விச் ஸ்கூலுக்கு கொடுக்கும்போது அதுக்காக வாங்கினேன். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. இப்படி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா காலையில் சமைக்கும் போது இது ஒன்று எடுத்த மேலே நிறைய ஐட்டத்துக்கு. அப்புறம் இதெல்லாம் கொட்டி வச்சேன். நம்மளோட வெறும் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் காஷ்மீர் மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டாலே செம்ம கலராக சூப்பராக இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்களா? ஸோ இது இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இருங்க ஒரே ஒரு நிமிஷம் திறக்கிறேன். ஓகே, எனக்கு ஹெல்ப்புக்கு இப்போ யாரும் இல்லை, நானே பண்ணுறேன். இது என்ன தெரியுங்களா, நெல்லிக்காய், நம்ம பெரிய நெல்லிக்காய், மலை நெல்லிக்காய். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் புதினா, அப்புறம் என்கிட்ட ஆரஞ்சு பழம் இருந்தது, அது வேஸ்ட்டாக போடுற மாதிரி இருந்தது அது. அதுக்கப்புறம் என்ன லெமன் இருந்தால் போட்டுக்கலாம், பட் லெமனில் நான் புதினா போட்டேன். இதெல்லாம் போட்டு நல்லா இஞ்சி மெயின் வெயிட் லாஸ்க்கு நல்லது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, இதை அரைச்சி ஐஸ் க்யூப் போட்டு இது பண்ணி வச்சு இப்படி பீஸாக எடுத்து டெய்லி நைட்டு இல்லை காலையில் ஒவ்வொரு பீஸ் போட்டு சுடு தண்ணியில் குடிக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க ரெட் ரைஸ். இது தான் நார்மல் நம்ம வெள்ளை இதுக்கு சோறுக்கு பதில் இது வச்சுக்கலாம். ஓகே, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் நம்ம உங்களுக்கே தெரியும், இட்லி தோசைலாம் நம்ம மாவில் யூஸ் பண்ணுறேன். கருப்பு கவுனி இட்லி, இது ஒயிட் இட்லி. இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சு இட்லி கலக்கி நான் ஃபெர்மெண்ட் பண்ணோம். அதாவது மாவு புளிக்க வச்சோமா, அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம மசாலா பாருங்கள், நம்ம வீட்டுக்கு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்கிறது. இருங்க டக்குன்னு காமிக்கிறேன், ஏன்னா டைம் முடிய போகுது. இது ஃப்ரிட்ஜில் தேங்காய் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்.